ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டாப்பிக்கு. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, ஸோ என்னென்ன ஸ்கிரிப்ட் எல்லாம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது, ஸோ எந்த டைமில் வந்து நல்ல வாலட்டிலிட்டி எந்த ஸ்கிரிப்டுக்கு இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம், ஸோ இது மாதிரி வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து நல்ல கண்டென்ட் வந்து இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவைலபிள் மேஜர் ஸ்கிரிப்ட்ஸ் டு ட்ரேட் இன் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இது கரன்சி மட்டும்தான்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரன்சி பேரும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கமாடிட்டிஸ்னால் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸு, அந்த கோல்டு, சில்வரு, காப்பரு, ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு, கார்னு, சோயாபீனு, இந்த காஃபி, சுகரு, இது எல்லாமே வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். அந்த ஃபாரெக்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ், ஸோ நிஃப்டி 50 யூஎஸ் ஸ்டாக் இருக்குது இல்லைங்களா, இந்த US 30, US 50, அதே மாதிரி இந்த ஜெர்மன் 40, எல்லா மேஜர் குளோபல் இண்டெக்ஸும் வந்து உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். அந்த ஃபாரெக்ஸ் ஒரே ஆப் யூஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஸ்டாக்ஸு. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ சிப் ஸ்டாக் இல்லை லார்ஜ் கேப் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரிலையன்ஸு, டாட்டா, ஸோ இந்த பஜாஜ் ஃபினான்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து மேஜர் ஸ்டாக் வந்து நீங்கள் இங்கேயே ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து குளோபலாக இருக்கிற யூஎஸில் இருக்கிற இந்த டெஸ்லா, அமேசான், இந்த ஃபேஸ்புக் இருக்குது இல்லைங்களா, மெட்டா, இது மாதிரி வந்து மேஜர் ஸ்டாக் குளோபலாக இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து நீங்கள் இந்த ஒரு ஆப்பில் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கரன்சியுமே ஸ்டார்டிங் ஃப்ரம்லேருந்து இந்த பிட்காயின், ஈத்தரம், சொலானா, ஸோ இது மாதிரி வந்து எல்லா கரன்சியுமே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நம்ம எப்போ எதை ட்ரேட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து 4 சீசனாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதாவது 24 ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த 24 ஹவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா 4 ட்ரேடிங் சீசனாக பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏ நியூயார்க் சீசன், யூஎஸ்ஏ மார்க்கெட் வந்து ஓப்பனிங் டைம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால தான் நீங்கள் சில ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து ஒரு நல்ல வாலட்டைல் கொடுக்கும். ஸோ 6 மணிக்கு மேலே ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாலட்டைல் கொடுக்கும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து சீசன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அதுதான் வந்து செகண்ட் சீசன் வந்து பார்த்திங்கன்னா டோக்கியோ சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட். ஸோ ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஆஃப்டர்நூன் வரையும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து வாலட்டிலிட்டி வந்து கம்மி தான். ஏன்னா வந்து ஜிடிபியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான் ரொம்ப லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ் வந்து அவ்வளோ பெரிய எஃபெக்ட் வந்து கொடுக்காது. பட் ஆனால் ஜப்பனீஸ் கரன்சி வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் சீசன் சொல்லுவாங்க. இது ஆஃப்டர்நூனில் ஓப்பன் ஆகிட்டு நைட்டு ஒரு 10 o'clock வரையும் இது சீசன் இருக்கும். ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஈவன் வந்து நீங்கள் நிஃப்டி 50 எல்லாம் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 12 மணி, ஒரு 1 மணி, 2 மணி மூவ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ஸ்பைக்கு கொடுக்கும். ஏன்னா வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா யூரோ சீசன் வந்து ஓப்பனாக இருக்கிறது, நிறைய யூரோப் மார்க்கெட் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ மேபி அங்கே ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த சென்ட்ரல் பேங்க் அனௌன்ஸ்மெண்ட்டு, ஏதோ ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து வாலட்டிலிட்டியும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சீசன், இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா மார்க்கெட்டு மிட் நைட்டில் ஓப்பன் ஆகிட்டு ஏர்லி மார்னிங்கில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது நைட் சீசன்றதுனால அவ்வளோ பெரிய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மிட் நைட் டைம்ன்றதுனால அவ்வளோ பெரிய எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கொடுக்காது இது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரன்சி, குளோபல் இண்டெக்ஸ், கமாடிட்டி, ஓப்பனிங் டைம்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 24/5, சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லீவு. மிச்சம் 5 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் தான் இருக்கும். ஸோ எல்லா டைமும் வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ஒரு மார்னிங் 5:30க்கு ஓப்பன் ஆகிட்டு, ஸோ ஃப்ரைடே மிட் நைட் இல்லை சாட்டர்டே வந்து ஏர்லி மார்னிங் 1:30க்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோசிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சில வின்டர், சம்மர் இந்த மாதிரி வந்து மாறி இருக்கிறதுனால ஒரு 1 hour முன்ன பின்ன வேரி ஆகும். பட் அது நம்மளுக்கு அவ்வளோ வந்து மைண்டில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம மிட் நைட் வந்து 2:30 அவ்வளோ பெருசாக நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ பெட்டர் நம்ம மிட் நைட் அப் டு 12 AM வரையும் நம்ம பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் மிட் நைட்டில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்டாக்ஸ் ஓப்பனிங் டைமு. ஸோ யூஎஸ்ஏ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே அந்த 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஸோ பர்டிகுலராக நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த டெஸ்லா, அமேசான், ஃபேஸ்புக், ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு ஓப்பன் ஆகிட்டு மிட் நைட் 1:30 வரையும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும், நல்ல மூவ்மெண்ட் இருக்குது, நீங்கள் அழகாக ட்ரேஸ் பண்ணலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு வந்து 9 PM வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் ஸ்டாக்ஸ் லீடிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த BMW, அந்த பேங்க்கு, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ லண்டன் சீசன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஆல்மோஸ்ட் வந்து 1:30க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு 10 PM வரையும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த லண்டனில் இருக்கிற லீடிங் ஸ்டாக்கு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் வந்து ஃபில்டர் பண்ணலாம். அந்த ஃபில்டர் எப்படி பண்ணலாம் நம்ம அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து 5:30க்கு ஓப்பன் ஆகிட்டு 11:30க்கு வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மட்டும்தான். நம்ம முன்ன வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். பட் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிமிடெட் ஹவர்ஸ் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். ஃபைனலாக வந்து இந்தியா ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். மார்னிங் வந்து சேம் தான், இந்தியன் ஹவர் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும், சரிங்களா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பிகினருக்கு வந்து இது வந்து சூட்டபிள் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வாலடைல் இருந்து அவ்வளோ இருக்கும். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும். சில நாள் பார்த்திங்கன்னா 5%, 8%, 10% எல்லாம் கூட ஒன் டேயில் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும் அது. ஸோ ரொம்ப வந்து ஹைலி வாலடைலு. ஸோ நீங்கள் ரிஸ்க் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் இது கண்டிப்பாக பண்ணலாம். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகினராக இன்டர்மீடியட்டாக கண்டிப்பாக அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து 24 ஹவர்ஸும் ரன் ஆகிட்டு இருக்கும், ஸ்டாப்பே கிடையாது இது, சரிங்களா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த நம்ம பேசணும் இல்லைங்களா, அந்த 4 சீசனையும் வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் எந்த ஸ்டாக் எங்கே மர்ஜ் ஆகுதுன்ட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 7 o'clock, ஸோ 6 மணிலேருந்து நைட்டு வந்து 10-11 வரையும் பார்த்திங்கன்னா இந்த லண்டன் மார்க்கெட்டும் யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ இந்த இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கமாடிட்டிஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த கரன்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலடைல் வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஈவினிங் டைம் சீசன் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி, இந்த யூஎஸ் ஸ்டாக்கு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வாலடைல் கொடுக்கும். மார்னிங்கில் நீங்கள் ட்ரேட் பண்ணோன்னா இந்த ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த கரன்சி பேர் இருக்குது இல்லைங்களா, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து AUD, ஜப்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா JPY. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான இது கிடைக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் வேறு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.